வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க. நம்ம இன்றைக்கி என்ன ரெமெடி பண்ண போகிறோன்னா, அட்டகாசமான டேஸ்ட்டில் செட்டிநாடு ஸ்டைலில் மட்டன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்காக பட்டை 2 எடுத்துக்கலாம், 1 அன்னாசி பூ, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் மிளகு, கடல் பாசி கொஞ்சம், 2 ஏலக்காய், 3 கிராம்பு எடுத்துக்கலாங்க. அன்னாச்சி பூ 1 சேர்த்தா போதும், அதிகமாக சேர்த்தா கசப்பு தன்மை வரும். இப்போ நம்ம இதை வறுத்து எடுக்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் நல்லா சூடான பிறகு நம்ம எடுத்து வைத்த இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதில் அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த மசாலா பொருட்கள் சேர்க்கும் போது கரெக்டான அளவுகளில் சேர்க்கணும். நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கசப்புத்தன்மை வரும். அதனால் கரெக்டான அளவுகளில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக கிடைக்குங்க. நமக்கு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த பக்குவத்தில் 7 முந்திரியை நான் சேர்த்துக்கிறேங்க. முந்திரி சேர்த்துக்கலாம், முந்திரி இல்லைன்னா பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட அரை டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி கசகசாலாம் சேர்க்கும் போது குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க நமக்கு. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த பக்குவத்தில் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் குழம்புக்கு இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. ரொம்ப சுவையாக இருக்கும் நமக்கு. இது கூடவே பழுத்த பெரிய தக்காளிகள் 1 தக்காளியை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவுகள் அப்படியே ப்ளஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க, நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை இலைகள் சேர்த்து இந்த மசாலா அரைக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நமக்கு. இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல்களை சேர்த்துக்கலாம். தேங்காய் கன்ஃபார்மாக சேர்க்கணுங்க, பட் அதிகமாக சேர்க்கக்கூடாது. தேங்காவை நம்ம அதிகமாக சேர்த்துட்டோன்னா டேஸ்ட்டு ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். அதனால் பார்த்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி மசாலா நம்ம ரெடி பண்ணி செய்யும்போது இந்த மட்டன் குழம்பு நல்ல ருசியாக இருக்குங்க நமக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம இதை நல்லா வதக்கியாச்சு. இந்த பக்குவத்தில் அப்படியே நம்ம இதை ஆற வச்சுக்கலாங்க. ஆற வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ இது தாளித்து விடுறதுக்காக பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம மசாலாவுக்கு ஆல்ரெடி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறோம். சின்ன வெங்காயம் நல்ல ருசியாக இருக்குங்க. அதனால தான் நம்ம வதக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறோம். நல்லா பொடிசாக கட் பண்ணி இதை நல்லா வதங்க விடணுங்க. அதில் தான் டேஸ்ட்டே இருக்குது நமக்கு. நல்ல ப்ரௌன் கலராக வரணும். இந்த பக்கம் வரும் வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுகளை சேர்த்துடலாங்க. சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த உடனே அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் கையெடுக்காமல் வதக்கி விட்டுக்கணுங்க. இது நல்லா வதங்கின பிறகு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். அது கொஞ்சம் கலருக்காக தாங்க, காரம் இருக்காது. நான் மிக்சடு மிளகாய்த்தூள் தாங்க சேர்த்துருக்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம இந்த மட்டனை சேர்த்துக்கலாங்க. நான் ஆல்ரெடி மட்டனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்குறேங்க. ஏன்னா நான் இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் தாளித்து விட போகிறேன். அதனால் மட்டன் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால தாங்க நான் குக்கரில் தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம குக்கர்லேயே டைரெக்டாக நம்ம தாளித்து விடுற மாதிரி இருந்தால் நம்ம குக்கர்லேயே தனியாக வேக வைக்காமல் இது கூட சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இந்த பக்குவத்தில் நம்ம வறுத்து ஆற வச்ச மசாலாக்களை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மசாலாக்களை நம்ம இது கூட சேர்த்துக்கணுங்க. எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் சேர்க்குற டைமில் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான்
இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாவை சேர்த்த பிறகு நல்ல மணமாக இருக்குங்க. ஓகே, நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பாருங்கள். இந்த பக்குவத்தில் நம்ம தண்ணிகளை சேர்த்துக்கலாங்க. நம்ம மசாலா அரைச்ச ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம ஒரு முக்கியமான தண்ணி சேர்க்கணுங்க, மறந்துடாமல். இது கூட என்னென்னா, நம்ம கறிகளை வேக வச்சோம் இல்லைங்களா, இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு தண்ணிகளெல்லாம் இருத்துட்டு தான் அந்த கறியை மட்டும் போட்டு வதக்கணும். இப்போ அந்த தண்ணிகளை இது கூட சேர்த்துக்கலாங்க. அந்த தண்ணியில் தான் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குதுங்க நமக்கு. நீங்கள் டைரெக்டாக குக்கர்லேயே வச்சு குழம்பு தாளித்து விடுற மாதிரி இருந்தால் இந்த ப்ராசஸ் வேணாங்க. நான் தனியாக குக்கரில் வேக வச்சு எடுத்ததால் அந்த தண்ணிகளை வேஸ்ட் பண்ணாமல் இது கூட சேர்த்துக்கணுங்க. இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்புகள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கலாங்க. எனக்கு கொஞ்சமாக தேவைப்பட்டுச்சு உப்பு, அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நம்ம ஆல்ரெடி கறி வேக வைக்கும்போது அதுலேயும் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அதனால் உப்பு சேர்க்கும் போது நல்லா கவனமாக சேர்த்துக்கணும், அதிகமாக போயிடக்கூடாதுங்க, அது பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி குக்கரில் கறி வேக வச்சு தான் எடுத்துருக்குறோம். அதனால் ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதுங்க. நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. இடையில வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஏன்னா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி வந்து நம்ம மூடி திறந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. நமக்கு பாதி அளவு குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்குங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் அப்படியே ஒரு மூடி போட்டு விட்டுடலாங்க. நீங்கள் சப்போஸ் குக்கரில் தாளித்து விடுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி மட்டனை க்ளீன் பண்ணி அது கூட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுகளை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்ச பிறகு அப்புறமா நீங்கள் இந்த ப்ராசஸ்லாம் கரெக்டாக தாளித்து விட்டுட்டு மசாலா சேர்த்து ஊற வச்ச மட்டனை இது கூட சேர்த்துட்டு மற்றபடி அதே ப்ராசஸ் தாங்க. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். தனியாக வேக வைக்கிற மாதிரி இருந்தால் நான் சொன்ன மாதிரி வேக வச்சு ரெடி பண்ணிக்கலாங்க. அது உங்கள் ஆப்ஷனல் தாங்க. ஏன்னா மட்டன் வேகிறதுக்கு டைம் எடுக்கும், அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணினேன். ஓகே, நமக்கு குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த பக்குவத்தில் நல்லா தண்டுகளோட கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே 2 பச்சை மிளகாயை முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இதே மெத்தடில் தான் பண்ணுவீங்க. இந்த மட்டன் குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எடுத்து வைத்த மசாலா பொருட்களின் அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அளவுகளோட பக்குவமாக செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இப்போ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.